நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஷம்மா ஊழியத்தின் மூலம் தியான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை கேட்க அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசுங்க. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர் அதட்டினார்கள். இயேசு ஒரு இடத்துல இருக்கிறாரு. அப்போ அந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் அறிந்து தங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கூட்டு வராங்க. ஏசாமி வந்திருக்கிறார், நீ போ, அவர் கை உன் மேலே பட்டுச்சுன்னா உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு சுகம் உண்டாகும், பலவீனம் நீங்கும் அப்படின்னு ஒரே கூட்டம் வந்துருச்சு. உடனே இந்த சீஷர்கள்லாம் ஏசு இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரு, ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணுங்க, சின்ன பிள்ளைகளை போங்க, யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சிறு பிள்ளைகளை விரட்டுவதை பார்க்கிறோம். ஏசு அதை பார்க்கிறார், சீஷர்களை கடிந்து கொள்கிறார். அந்த பிள்ளைகளை ஏன் விரட்டுறீங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பிள்ளைகள் மேலே கைகளை வைத்து ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். கர்த்தரின் கை யார் மேலெல்லாம் படுதோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுவதை இங்கு நாம் பார்க்கிறோம். லூக்கா 18:15 வசனத்தில் வாசிக்கிறோம், குழந்தைகளையும் அவர் தொடும்படிக்கு. சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல, குழந்தைகள் மேலேயும் கையை வைக்கணும். அப்போ கர்த்தருடைய கை யார் யார் மேலெல்லாம் படுதோ அவங்களாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் கை யார் மேலெல்லாம் பட்டுச்சு, அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்பதைத்தான் பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஆண்டவர் கை யார் மேலே படுதோ அவங்களுக்கெல்லாம் சுகம் உண்டாகுது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு பேதுரு வீட்டுக்கு போகிறார். பேதுரு வீட்டுக்கு போனோன்னு பேதுருவின் மாமி சுகவீனமாக காய்ச்சலில் இருப்பதை பார்க்கிறோம். உடனே கையை பிடித்து தூக்கி விட்டார். உடனே அந்த ஜுரம் நீங்கினது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பேதுரு ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிடல. ஆண்டவரே, என் மாமியாருக்கு சுகம் இல்லை, ப்ளீஸ் அவளை சுகமாக்குங்களேன், நிறையா பணத்தை வைத்தியருக்குன்னு செலவழிச்சிட்டேன், கண்டிப்பாக நீங்கள் என் மாமியை நீங்கள் சுகமாக்குனீங்கன்னா நான் உங்கள் பின்னாடி வருவேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் வானவனே எல்லாத்தையும் விட்டுட்டு போனான். ஆண்டவர் பார்க்குற, என்ன வானவனே வலையில் எல்லாத்தையும் விட்டுட்டு அண்ணனும் தம்பி நீங்கள் என் பின்னாடி வந்தீங்களே. ஆண்டவர் அவங்க இருதயத்தை பார்க்கிறார். அவங்க மாமிக்கு சுகம் இல்லை, நான் போய் சுகமாக்குவேன் என்று பேதுரு கேட்காமலேயே இயேசு வீட்டுக்கு வருவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வீட்டுக்கு வந்த உடனே அங்குள்ளவங்க இவளை குணமாக்குன்னு கேட்கவே இல்லை. ஆண்டவர் பேதுரு மாமியின் கையை தொட்ட உடனே ஜுரம் நீங்கிட்டு. இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே வந்துச்சுன்னா, ஆண்டவர் உங்களை தொட்ட இமை பொழுதில் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த தொடுதலை நீங்கள் உணர வேண்டும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வரணும். மரியாள் வீட்டுக்கு இயேசு போனதுனால, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், எவ்வளோ பிளஸ்ஸிங் பார்த்தீங்களா. மரியாள் கூப்பிட்டாளா, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கப்பா. நோ, நம்ம ஒழுங்க நடந்த தேவதூதன் வருவாருங்க. கொர்லினேயு யார், ஒரு புறஜாதியன்னு. ஆனால் அவன் வீட்டுக்கு தேவதூதன் போனார்ல. காரணம், அவன் உத்தமனாக நடந்தான், சன்மார்க்கமாக இருந்தான், தான தர்மம் பண்ணான், அவன் பிரார்த்தனை பண்ணுகின்றவனாக இருந்தான். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருந்ததுனால தான் தேவதூதன் போனதை பார்க்கிறோம். மரியாளுக்கு அந்த தாழ்மை குணம்
அர்ப்பணிக்கிற குணம் இருந்ததுனால தான் மரியாள் வீட்டுக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு இயேசு வரணும், உங்கள் வீட்டுக்கு தேவதூதன் வரணும், வந்தால் அது ஆசீர்வாதம், சுகம் கிடைக்கும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் யவீருவின் மகள் இறந்து போய்விட்டாள். இயேசு அவர் வீட்டுக்கு போய் அந்த பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு பாவத்திலையும் சாபத்திலையும் ரோகத்திலையும் மரித்து போய் இருக்கீங்களா? இயேசு உங்கள் வீட்டுக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள். சகேயு பாருங்க, அவன் சகேயு இயேசுவை கூப்பிடலை. இயேசுவே என் வீட்டுக்கு நீர் வரணும், ஆளை விட்டு கூப்பிடல, இவன் போயெல்லாம் கூப்பிடல. இயேசுவை பார்ப்பதற்கு இவன் ஓடுகிறான். நான் இந்த சம்பவத்தெல்லாம் நினச்சி பார்ப்பேன். நான் ஒரு பெரிய அதிகாரி ஓட முடியுமா? எல்லாரும் முன்னாடியே 4 பேர் என்ன நினைப்பான்? இயேசுவை என் வீட்டுக்கு வர சொல்லு, அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இவன் ஓடுகிறான், பார்க்க முடியவில்லை. மரத்து மேலே ஏற எந்த அதிகாரியாவது மரத்து மேலே ஏறுவானா? ஆனால் இவன் இயேசுவை பார்க்க வேண்டும், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை. அதனால தான் இயேசு, எப்பா நான் உன் வீட்டுக்கு வரேன். அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா இறங்க வேண்டிய விஷயத்தில் இறங்கணும். சகேயு இறங்கி வா. அவன் இறங்கி வந்தான். சும்மா காலரை தூக்கிவிட்டு நான் யாரும் தெரியுமா, என் மாப்பிள்ளை யாரும் தெரியுமா, என் பேக்ரவுண்டு என்னன்னு தெரியுமா, என் படிப்பு, என் அந்தஸ்து என்னன்னு தெரியுமா, நான் இவன் கூட சமமாக உட்காரவா, நான் இவன் வீட்டுக்கு வரவா? கௌரவ பிரச்சனையெல்லாம் பார்க்காதீங்க, காலரெல்லாம் தூக்கி விடாதீங்க. தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இறங்கி வர வேண்டிய இடத்துல நீங்கள் இறங்கி வாங்க, விட்டு கொடுங்க, பொறுத்து போங்க, சகித்து போங்க. இங்கு இயேசு அதைத்தான் செஞ்சார். இயேசுவின் கை யார் மேலே படுதோ அவனுக்கு சுகம். இயேசுவின் கை யார் மேலே படுதோ அவங்க செத்தவங்களாக இருந்தாலும் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதான் மத்தேயு 14:36 அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் சரி, அவரை தொட்டாச்சுன்னா அவங்களுக்கு சுகம்தான். அவர் தொடுதலை நீங்கள் உணரணும். உங்கள் கையை அவர்கிட்ட கொடுங்க, ஆண்டவரே என் கையை தொடுங்க, பிடித்து கொள்ளுங்கள் என்று. லூக்கா 13:13 பாருங்கள். 12 வருஷமாக குனிஞ்சிக்கிட்டே இருக்க, நிமிர முடியல. இயேசு போய் கையை தான் வச்சார், கூன் நிமிருது. பலதரப்பட்ட பலவீனங்கள், நோய் நொடிகள் இருக்கா? இப்போ ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தர் உங்களுடைய எலும்பு, நரம்பு, உங்கள் இடுப்பு எலும்பு எல்லாத்தையும் தொடுகிறார். பேக் பெயினை எடுத்து போடுகிறார், கால் வலியை எடுத்து போடுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய கை உங்கள் வயிற்றிலே பட்டு இப்பொழுது ஒரு கர்ப்பத்தின் கனியை தேவன் உங்களுக்கு உருவாக்க பண்ணுகிறார். கண்ணில் குறை இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பலவீனம், எந்த நோய் நொடி இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. உங்களுக்கு சுகம் கிடைக்கிறது, உண்டாகிறது. சோதித்து பாருங்கள். கர்த்தருடைய கை உங்களை தொடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர், லேவியராகமம் 23:13 உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினா உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. நான் தான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். கடன், பல பிரச்சனை, இதில் கூனி குறுகி மற்றவங்களுக்கு முன்பாக அவமானப்பட்டு நிற்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன்பாக நீட்டப்பட்டு இருக்கிறது. இனி நீங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். க்ளோரி டு ஜீசஸ். மத்தேயு 11:31 பார்த்தீங்கன்னா, சீஷர்கள்லாம் படகுல போய்கிட்டு இருக்காங்க. இயேசு கடல் மேலே நடந்து வர்றார். பேதுரு சொல்கிற, ஆண்டவரே நான் நடந்து வர்றேன்னு. சரி வா. நல்லா கவனிங்க. இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கும் போது நடந்து வரான். கீழே பார்க்குறான், கடல் அலைகள் கொந்தளிப்பை பார்த்தோன்னே விழுந்து விடுகிறான். ஆண்டவரே! உடனே கையை நீட்டி பேதுருவை தூக்கி, ஏன் அவிசுவாசப்பட்டாய்? இன்னைக்கு விழுந்து போய் கிடக்கிறீங்களா? பாவத்திலேயோ சாபத்திலேயோ விழுந்து போய், கடனில் விழுந்து போய், பல நெருக்கங்களில் விழுந்து போய் கிடக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன்பாக நீட்டப்பட்டு இருக்கிறது. உங்களை பேதுருவை தூக்கின தேவன் இன்னைக்கு உங்களையும் தூக்க கிருபை உள்ளவராக இருக்கிற. உங்கள் கையை அவர்கிட்ட கொடுங்க. நீங்கள் எந்த சூழ்நிலைகள், பாவத்தில் இருந்தாலும், கடன் பிரச்சனையில் இருந்தாலும், கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்கள் கால்களை மான்கள் கால்கள் போலாக்குவார். டோன்ட் ஃபியர். பயப்படாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு முன்பாக நீட்டப்பட்டு இருக்கிறது. பிடித்து கொள்ளுங்கள். அவர் கை உங்கள் மேல் படுவதற்கு இடம் கொடுங்கள்.
மத்தேயு 12:49 ஆண்டவர் சொல்கிறார், பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்கள் இவர்கள்தான் எனக்கு தாயும் சகோதர சகோதரிகளும். ஒரு உறவுக்கு அழைக்கிறார். ஆண்டவர் கையை நீட்டுறார், வா ஏங்கிட்ட வா, நான் தான் உன் சகோதரன், நான் தான் உன் சகோதரி. ஒரு உறவுக்குள் ஆண்டவர் அங்கே கொண்டு வருவதை பார்க்கிறோம். யோவான் 20:27 தோமா என் கையை தொட்டுப்பார், நான் இன்னைக்கும் ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறேன், உன்னுடைய அவிசுவாசம் நீங்குவதற்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் இன்றைக்கி கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. அவர் கை யார் மேலே படுதோ அவங்களுக்கெல்லாம் சுகம். மரணத்தில் இருந்து ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை, அமிழ்ந்து போகின்ற நிலைமையில் இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி விடுகிறார். அவருடைய உறவுக்குள் உங்களுக்குள்ள அழைக்கிறார். அவருடைய கரம் உங்களை தொடுவதற்கு இடம் கொடுப்பீர்களா? உங்களுடைய கரத்தை அவருடைய கரத்திலே கொடுப்பீங்களா? தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றியப்பா. உம்முடைய கரம் எங்களை தொடட்டும். எங்களுடைய கரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பிடித்து கொள்ளும், கரம் பிடித்து வழி நடத்தும், தூக்கி எங்களை நிறுத்தும், கால்களை மான்கள் கால்கள் போலாக்கும், எங்களை வணையும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் உள்ள களிமண், உமக்கு பிரியமான பாத்திரமாக எங்களை நீர் வணைய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தி மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.